அது சம்பந்தமான புகார்களை ஏற்கனவே நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொடுத்துருக்கிறோம். இப்பொழுதும் அதை வழங்கியிருக்கிறோம். ஒரு சில இடங்களில் ஒரு சில பூத்தில் திமுகவினர் அந்த படிவங்களை மொத்தமாக வாங்கிடுறாங்க. வாங்கி அவங்களே இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இருப்பிடத்தில் இல்லாதவங்களை வெளியூரில் இருக்கிறாங்க. அவங்க வெளியூரில் செட்டில் ஆகி தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் ஓட்டு இருக்குது. அவங்க போயே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த படிவத்தை திமுககாரங்க பிஎல்ஓட்ட மிரட்டி வாங்கிட்டு போய் அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெளியூர் படிவங்கள்லாம் ஓட்டாக சேர்த்துறதுக்கான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிஎல்ஓ நிறைய பேர்த்துக்கு இன்னும் முழுசாக இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் சம்பந்தமான விளக்கம் தெரியல. ஒரு சில பிஎல்ஓ அந்த முகவரியில் வசிக்கலை அப்படின்னா அந்த படிவம் கொடுக்க மறுக்கிறாங்க. ஒரு சில பிஎல்ஓ யாரு கேட்டாலும் கொடுக்குறாங்க. இன்னொரு பிஎல்ஓ சிங்கிள் படிவம் கொடுக்குறாங்க. ஒரு படிவத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு படிவத்தை கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் இருக்குது. அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவங்களும் நேற்றோட மீட்டிங் போட்டு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அது எப்படி கலெக்ட் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படிவம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் திருத்தங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் ஃபார்ம் 8 கொடுத்து அந்த இருப்பிடத்துக்கே முகவரி மாற்றம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சொந்த வீடு இருக்குது, அவங்க படிப்புக்காகவோ அல்லது வேலையில் இருக்கிறதுக்காகவோ வேறு இடங்களுக்கோ வேறு ஊர்களுக்கு குடிமாறுனா அவங்களுக்கு அந்த ஓட்டு உரிமை அங்கே கொடுக்கலாம். வாடகைக்கு இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க, இங்கே இருந்துட்டு வெளியூர் போயிடுறாங்க, அந்த ஓட்டுக்கும் படிவம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா இந்த எஸ்ஐஆரினுடைய நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். இந்த தவறுகளை சரி பண்ண முடியாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதையெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்க நடந்ததுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அங்கே பாருங்கள், இவங்க பிஎல்ஓ இவங்க திமுக ஸ்டாலின் படமும் கருணாநிதி படம் போட்ட பையை தான் வச்சுக்கிட்டு போகிறாங்க. இவங்ககிட்ட படிவம் இல்லை, ஆனால் படிவம் இருக்கிறது இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்ணுறாங்க. இவங்க திமுகவில் இருக்கிறாங்க, திமுக நிர்வாகி, இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்ண. கீழே நடக்குது பாருங்கள் படிவம்லாம். இந்த பை நிறைய படிவம் இவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்படி இருந்ததுன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் எப்படி நியாயமாக நடக்கும்? அதுவும் கரூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதிகாரிகிட்ட இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல இது சம்மந்தமாக கொடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு சில இடங்களில் ரிட்டையர்ட் ஆனவங்க, ஏஜ் ஆனவங்களெல்லாம் போடுறாங்க. அவங்களால முடியல. அது நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்களால போய் அந்த படிவத்தை கொடுத்து பூர்த்தி செஞ்சு வாங்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் இதை முழுமைப்படுத்தி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை முழுமையாக செய்து முறையான, நியாயமான, தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் இது மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் கொடுத்துருக்குறோம். இதை உங்கள் ப்ரெஸ் கிளப்பில் போடுறோம் என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறதெல்லாம்.